Welcome to Prabhu Maths. 12th Maths exercise 7.6 question number 2 subdivision 2 and 3. Find the intervals of monotonicities and hence find the local extremum for the following function. கீழே கொடுத்துருக்க இந்த டூ சம்ஸ்க்கும் எந்தெந்த இன்டர்வல்ஸில் மோனோட்டானிசிட்டிஸ் சாட்டிஸ்ஃபை ஆகுதுங்கிறத செக் பண்ணுங்கள். அண்ட் ஆல்சோ ஃபைண்ட் தி லோக்கல் எக்ஸ்ட்ரீமம், தட் இஸ் லோக்கல் மேக்ஸிமம், லோக்கல் மினிமம். ஸோ கம்பைன்டு வேர்டு தான் எக்ஸ்ட்ரீமம். ஸோ லோக்கல் மேக்ஸிமம், லோக்கல் மினிமம் பற்றியும் நீங்கள் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட் ஒன் சப்டிவிஷன் 2ஓட சொல்யூஷன் பார்த்தலாமா? சப்டிவிஷன் 2 டைரக்ட் சொல்யூஷன். சம் என்ன கொடுத்துருக்காங்க? f of x is equal to x divided by x minus 5. ஃபஸ்ட்டில் இந்த ஃபங்க்ஷனோட மோனோட்டானிசிட்டிஸ் இன்டர்வல்ஸ் தெரியணும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த ஃபங்க்ஷனோட கிரிட்டிக்கல் பாயிண்ட், கிரிட்டிக்கல் நம்பரை நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும். கிரிட்டிக்கல் நம்பர் ஃபைண்ட் அவுட் பண்ணணும்னா கண்டிப்பாக ஃபஸ்ட் டெரிவேஷன் வேணும். ஸோ எஃப் ஆஃப் எக்ஸை ஒன் டைம் டிஃப்ரென்ஷியேட் பண்ணிக்கோங்க. எஃப் டேஸ் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு, ஸோ நியூமரேட்டர்லையும் எக்ஸை பேஸ் பண்ண ஃபங்க்ஷன், டினாமினேட்டர்லையும் எக்ஸை பேஸ் பண்ண ஃபங்க்ஷன் இருக்குது அப்படிங்கிறதுனால கண்டிப்பாக u by v ஃபார்மேட் தான் நம்ம ட்ரை பண்ணோம். சரியா? u by v ஃபார்முலா we know that divided by v square v into u dash minus u into v dash. கரெக்டா? u by v ஃபார்முலா, u by v ஃபார்மேட்டில் இருக்கிற சம்மை டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறதுக்கு ஸோ நியூமரேட்டர் டேர்ம் u டிவைடட் பை டினாமினேட்டர் டேர்ம் v கம்பேர் பண்ணிக்கோங்க. சரியா? ஸோ அப்ளை பண்ணலாமா ஃபார்முலாவில்? டிவைடட் பை v ஸ்கொயர், v பிளேஸில் x minus 5 the whole square. ஓகேவா? தென் v நியூமரேட்டரில் அப்படியே வச்சுக்கணும். தட் இஸ் x minus 5 அப்படியே இருக்கட்டும். u dash, u என்னது எக்ஸை பேஸ் பண்ணி டிஃபரன்ஷியேட் பண்ணால் வேல்யூ 1, ஃபார்முலாலேருந்து மைனஸ். இப்போ யூவை வச்சுக்கலாம். u என்னது எக்ஸை, வியை டிஃபரன்ஷியேட் பண்ணிக்கணும். v என்னது எக்ஸ் மைனஸ் 5. ஸோ எக்ஸை பேஸ் பண்ணி டிஃபரன்ஷியேட் பண்ணால் 1, மைனஸ் 5 இண்டிவிஜுவல் கான்ஸ்டன்ட் டிஃபரன்ஷியேட் பண்ணால் வேல்யூ 0. தென் சிம்பிளிஃபை பண்ணிக்கலாமா? இன்ட்டு 1 கொடுத்துட்டோம் அப்படின்னா எக்ஸ் மைனஸ் 5. கரெக்டாக? இன்ட்டு 1 மைனஸ் 0 1 தான். 1 இன்ட்டு மைனஸ் எக்ஸ் மைனஸ் எக்ஸ் டிவைடட் பை எக்ஸ் மைனஸ் 5 divided by x minus 5 the whole square. Then simplify பண்ணிட்டீங்கன்னா plus x2 minus x cancel ஆகிடும். remaining term minus 5 divided by x minus 5 the whole square. கரெக்டா? which is f dash of x ஓட வேல்யூ. critical number calculate பண்ணுறதுக்கு ஃபார்முலா என்னது? ஸோ f dash of x ஓட வேல்யூவை 0க்கு ஈக்குவேட் பண்ணிக்கோங்க. ஸோ f dash of x equal to 0. f dash of x ஓட வேல்யூ minus 5 divided by x minus 5 the whole square which is equal to 0. டிவைடில் 0 வர்ற, டிவைடில் எக்ஸ்டம் வர்றப்பெல்லாம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்கணும். டிவைடில் எக்ஸ்டம் வர்றப்பெல்லாம் நம்ம கிரிட்டிக்கல் நம்பரோட கான்செப்ட் பார்த்துருப்போம். ஒன்று எஃப் டேஸ் ஆஃப் எக்ஸோட வேல்யூவை 0க்கு ஈக்குவேட் பண்ணுற நம்பரும் கிரிட்டிக்கல் நம்பர் தான். அனதர் ஒன் எஃப் டேஸ் ஆஃப் எக்ஸை டஸ் நாட் எக்ஸிஸ்டாக கன்வெர்ட் பண்ணுற நம்பர், தட் இஸ் எஃப் டேஸ் ஆஃப் எக்ஸை டிஃபைன்ட் ஆகாமல் இன்ஃபினிட்டிவாக கன்வெர்ட் பண்ணுற நம்பரும் ஒன் ஆஃப் எ கிரிட்டிக்கல் நம்பர் தான். இது கான்செப்டில் நீங்கள் கிரிட்டிக்கல் நம்பர் கான்செப்டில் பார்த்துருப்பீங்க. நல்லா கவனிச்சுக்கோங்க. எஃப் டேஸ் ஆஃப் எக்ஸை டஸ் நாட் எக்ஸிஸ்டாக, தட் இஸ் இன்ஃபினிட்டிவாக கன்வெர்ட் பண்ணுற ஒன் ஆஃப் த வேல்யூவும் கிரிட்டிக்கல் நம்பர் தான். ஓகேவா? இது மாதிரி டிவைட்லையும் எக்ஸை பேஸ் பண்ண வேல்யூஸ் வர்றப்போ என்ன பண்ணிக்கோங்க, நியூமரேட்டர் தனியாக டினாமினேட்டர் தனியாக 0க்கு ஈக்குவேட் பண்ணி பாருங்கள். மைனஸ் 5ங்கிறது கம்பல்சரியாக ஈக்குவல் டு 0 கிடையாது, அதில் எந்த ப்ராப்ளம் இல்லை. கரெக்டாக? ஸோ மைனஸ் 5 விச் இஸ் நாட் ஈக்குவல் டு 0. ஸோ அந்த டேர்ம் இருக்கட்டும். டினாமினேட்டரை இண்டிவிஜுவலாக ஈக்குவேட் பண்ணி பார்த்தீங்கன்னா 0க்கு எக்ஸ் மைனஸ் 5 த ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு 0னா ரெண்டு பக்கம் ஸ்கொயர் ரூட் எடுத்திங்கன்னா எக்ஸ் மைனஸ் 5 இஸ் ஈக்குவல் டு 0 அண்ட் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 5. எக்ஸ் பிளேஸில் டிவைடில் 0 அப்ளை பண்ணுங்களேன். எக்ஸ் பிளேஸில் டிவைடில் 0 அப்ளை பண்ணோம் அப்படின்னா எக்ஸ் பிளேஸில் 5 அப்ளை பண்ணுங்களேன். எக்ஸ் பிளேஸில் 5 அப்ளை பண்ணிங்கன்னா 5 மைனஸ் 5 த ஹோல் ஸ்கொயர், 5 மைனஸ் 5 0. டினாமினேட்டரில் 0 வந்தால் இன்ஃபினிட்டிவாக கன்வெர்ட் ஆகும். ஸோ எக்ஸ் பிளேஸில் நான் 5 அப்ளை பண்ணுறப்போ எஃப் டேஸ் ஆஃப் எக்ஸ் இன்ஃபினிட்டிவாக கன்வெர்ட் ஆகுது, டஸ் நாட் எக்ஸிஸ்டாக கன்வெர்ட் ஆகுது. கரெக்டாக? ஸோ எஃப் டேஸ் ஆஃப் எக்ஸ் டஸ் நாட் எக்ஸிஸ்ட், எஃப் டேஸ் ஆஃப் எக்ஸ் வந்து இன்ஃபினிட்டிவாக கன்வெர்ட் ஆகுது, தட் இஸ் டஸ் நாட் எக்ஸிஸ்டாக கன்வெர்ட் ஆகுது. எந்த பாயிண்டில்? அட் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு நான் 5 அப்ளை பண்ணுறப்போ. ஓகேவா? ஸோ இந்த பாயிண்டில் எஃப் டேஸ் ஆஃப் எக்ஸ் டஸ் நாட் எக்ஸிஸ்டாக கன்வெர்ட் ஆகிறதுனால இந்த பாயிண்ட்டும் ஒன் ஆஃப் அ கிரிட்டிக்கல் நம்பர். கிளியராக? கொஸ்டினில் கொடுத்தது. ஸோ டினாமினேட்டர் ஓகே. நியூமரேட்டரை பாருங்களேன். மைனஸ் 5ங்கிறது கம்பல்சரியாக, மைனஸ் 5ங்கிறது கம்பல்சரியாக நாட் ஈக்குவல் டு 0, அது ப்ராப்ளம் இல்லை. மைனஸ் 5ங்கிறது கண்டிப்பாக நாட் ஈக்குவல் டு 0. கிளியரா? ஏன்னா மைனஸ் 5 ஈக்குவல் டு 0ன்னு வரும். மைனஸ் 5ங்கிறது கண்டிப்பாக 0க்கு ஈக்குவல் கிடையாது. ஸோ மைனஸ் 5ங்கிறது விச் இஸ் நாட் ஈக்குவல் டு 0. கிளியரா? டவுட் இல்லையே? ஸோ அதை கூட ஒரு கன்க்ளூஷனாக கொடுத்துடலாம்.
So f dash of x is never equal to 0. f dash of x கண்டிப்பா minus 5ங்கிறது 0க்கு ஈக்குவல் கிடையாது. ஸோ f dash of x is never equal to 0. அப்போ நியூமரேட்டரை டிஸ்கஸ் பண்ணிட்டோம், டினாமினேட்டரை இண்டிவிஜுவலாக டிஸ்கஸ் பண்ணிட்டோம். கிளியரா? இது சிம்பிளாக கிராஸில் மல்டிபிள் பண்ணி இந்த ஹோல் டேர்ம் 0ன்னு கன்வெர்ட் பண்ணிடாதீங்க. இதோட பொசிஷனை நம்ம ஃபர்ஸ்ட்டில் டிஸ்கஸ் பண்ணி ஆகணும். ஏன்னா கான்செப்ட் அப்படி இருக்குது. f dash of x does not exist கன்வெர்ட் பண்ணுற ஒன் ஆஃப் த வேல்யூவும் கிரிட்டிக்கல் நம்பர்னு சொன்னதுனால இங்கே எக்ஸ் பிளேஸில் 5 கொடுத்தோன்னா டினாமினேட்டரில் 0 வரும். தட் இஸ் இன்ஃபினிட்டிவாக கன்வெர்ட் ஆகும். f dash of x டிஃபைன்ட் ஆகாமல் போகும். எப்போ எக்ஸ் பிளேஸில் 5 கொடுக்குறப்போ. ஸோ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 5 ஒன் ஆஃப் அ கிரிட்டிக்கல் நம்பர். கிளியரா? தேர்ஃபோர் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 5 is a critical number. ஸோ ஒரே ஒரு கிரிட்டிக்கல் நம்பர் கிடச்சிருக்கு. ஓகேவா? ஒரு நம்பர் லைன் சூஸ் பண்ணிக்கலாமா? ஏன்னா நம்ம இன்டர்வல் ஃப்ரேம் பண்ணணும். ஸோ நம்பர் லைன் சூஸ் பண்ணிக்கோங்க. மைனஸ் இன்ஃபினிட்டி டு ப்ளஸ் இன்ஃபினிட்டியில் ஒரு நம்பர் லைன் சூஸ் பண்ணிக்கோங்க. எனக்கு கிடைச்சிருக்க கிரிட்டிக்கல் பாயிண்ட் 5. ஸோ இதை வச்சு இன்டர்வல் ஃப்ரேம் பண்ணலாம். கரெக்டாக? ஸோ இன்டர்வல்ஸ் ஆர் மைனஸ் இன்ஃபினிட்டி டு 5 and 5 to infinity, fully open interval, very important one. ஓகேவா? ஸோ 2 இன்டர்வல்ஸ் ஃப்ரேம் ஆயிருக்கு. மைனஸ் இன்ஃபினிட்டி டு 5 ஒரு இன்டர்வல், 5 to infinity another ஒரு இன்டர்வல். ஸோ இந்த 2 இன்டர்வல்ஸ் எடுத்துட்டு மோனோடானிசிட்டியோட இன்டர்வல்ஸ் எந்தெந்த பிளேஸில் ஸ்ட்ரிக்ட்லி இன்க்ரீசிங் ஸ்ட்ரிக்ட்லி டிக்ரீசிங்னு ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம்னா அதோட சைன் சேஞ்சஸை வச்சு நம்ம லோக்கல் மேக்ஸிமம் லோக்கல் மினிமம் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். ஸோ கண்டிப்பாக இது எல்லாத்தையும் ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு ஒரு டேபிளில் கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ ஒரு டேபிள் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிக்கிட்டோம். ஃபஸ்ட்டில் இன்டர்வல் மைனஸ் இன்ஃபினிட்டிவ் கமா 5 5 கமா இன்ஃபினிட்டிவ் இந்த 2 இன்டர்வல்ஸையும் ஆர்டராக எடுத்துக்கோங்க. வேல்யூ அட் எக்ஸ் இந்த இன்டர்வல்லேருந்து ஒரு வேல்யூ செலக்ட் பண்ணுவோம்ல, நான் என்ன வேல்யூ செலக்ட் பண்ணி இதை நான் ப்ரூவ் பண்ணி காமிக்க போகிறோன்னா அந்த வேல்யூ இங்கே கொடுத்துருவீங்க. ஸோ எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸில் தான் நம்ம அப்ளை பண்ணி ஸ்ட்ரிக்ட்லி இன்க்ரீசிங்காக ஸ்ட்ரிக்ட்லி டிக்ரீசிங்காக நம்ம சொல்லணும். எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸோட சைன் தான் ஃபிக்ஸ் பண்ண போகுது. கிரேட்டர் தேன் 0 இருந்தது அப்படின்னா எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸோட சைன் கிரேட்டர் தேன் 0 இருந்ததுன்னா ஸ்ட்ரிக்ட்லி இன்க்ரீசிங். எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸோட சைன் லெஸ் தேன் 0 இருந்ததுன்னா ஸ்ட்ரிக்ட்லி டிக்ரீசிங். லெஸ் தேன் 0னா நெகட்டிவ், கிரேட்டர் தேன் 0னா பாசிட்டிவ். ஸோ அதை வச்சு தான் ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். ஸோ இப்போ மைனஸ் இன்ஃபினிட்டிவ்க்கும் 5க்கும் இன்பிட்வீனில் ஒரு வேல்யூ சொல்லுங்கள். ஏன்னா எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸோட வேல்யூ காப்பி பண்ணியாச்சு. சைன் ஆஃப் எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். லாஸ்ட் ஒன் மோனோடானிசிட்டி. ஓகேவா? ஸோ ஃபஸ்ட் ஒன் மைனஸ் இன்ஃபினிட்டிவ்க்கும் 5க்கும் இன்பிட்வீனில் சிம்பிளாக 0 எடுத்துக்கலாமா? 0 எடுத்து அப்ளை பண்ணுங்கள். ஸோ எஃப் டேஷ் ஆஃப் 0 இஸ் ஈக்குவல் டு minus 5 divided by 0 minus 5 minus 5 minus 5 the whole square 25. கரெக்டா? ஸோ சால்வ் பண்ண வேண்டாம், நமக்கு சைன் தான் இம்பார்ட்டன்ட். எப்படி சால்வ் பண்ணாலும் ஃப்ரண்ட்டில் மைனஸ் இருக்கிறதுனால கண்டிப்பாக மைனஸ் சைன் தான் வரப்போகுது. ஸோ மைனஸ்னாலே கண்டிப்பாக ஆன்சர் மைனஸில் தான் இருக்க போகுது. மைனஸ் 1/5. கரெக்டாக? ஸோ மைனஸ் 1/5ங்கிறது லெஸ் தேன் 0 இல்லை. ஸோ லெஸ் தேன் 0னா கண்டிப்பாக ஆன்சர் மைனஸ். ஸோ மைனஸ்னால் கம்பல்சரியாக ஸோ ஸ்ட்ரிக்ட்லி டிக்ரீசிங். கரெக்டாக? ஸ்ட்ரிக்ட்லி டிக்ரீசிங். ஓகேவா? டவுட் இல்லையே? ஸ்ட்ரிக்ட்லி டிக்ரீசிங் அந்த இன்டர்வல் மைனஸ் இன்ஃபினிட்டி கமா 5. ஸோ மைனஸ் இன்ஃபினிட்டி கமா 5 உள்ள ஸ்ட்ரிக்ட்லி இன்க்ரீசிங்காக ஸ்ட்ரிக்ட்லி டிக்ரீசிங்காக கன்வெர்ட் ஆகுது. 5க்கும் இன்ஃபினிட்டிக்கும் இன்பிட்வீனில் ஒரு நம்பர் சொல்லுங்கள். 6 எடுத்துக்கலாமா? ஸோ அப்ளை பண்ணோன்னா எஃப் டேஷ் ஆஃப் 6 விச் இஸ் ஈக்குவல் டு minus 5 டிவைடட் பை 6 minus 1 1 தான். 1 the whole square 1 தான். கரெக்டாக? ஸோ ஆன்சர் minus 5 கிரியேட் ஆகுது. இதுவும் லெஸ் தென் 0 தான். ஸோ சைன் சேம் சைன் மைனஸ் தான். கரெக்டாக? ஸோ விச் இஸ் ஸ்ட்ரிக்ட்லி டிக்ரீசிங். ஸ்ட்ரிக்ட்லி டிக்ரீசிங் அந்த இன்டர்வல் 5, இன்ஃபினிட்டிவ். ஆக்சுவலாக இங்கேயும் நம்ம 5, இன்ஃபினிட்டிவில் என்ன வேல்யூ எடுத்து சூஸ் பண்ணாலும் இதுக்கும் ஸ்ட்ரிக்ட்லி டிக்ரீசிங் தான் வருது. அப்போது ஃபஸ்ட்டு இன்டர்வல்லையும் ஸ்ட்ரிக்ட்லி டிக்ரீசிங், செகண்ட் இன்டர்வல்லையும் ஸ்ட்ரிக்ட்லி டிக்ரீசிங். ஆக்சுவலாக மைனஸ் இன்ஃபினிட்டி கமா 5லையும் மோனோடானிசிட்டி கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகுது. ஏன்னா ஸ்ட்ரிக்ட்லி டிக்ரீசிங்காகவே வந்துட்டுருக்கு. 5 to இன்ஃபினிட்டிலையும் மோனோடானிசிட்டி கண்டிஷன் ஸ்ட்ரிக்ட்லி டிக்ரீசிங்காகவே வருது. ஸோ இங்கே சைன் சேஞ்சஸே இல்லை பாருங்கள். எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸோட சைன் வந்து ப்ளஸ்லேருந்து மைனஸ்க்கோ மைனஸ்லேருந்து ப்ளஸ்க்கோ மாறினா தான் ஃபஸ்ட் டெரிவேட்டிவ் டெஸ்ட்டை யூஸ் பண்ணி லோக்கல் மேக்ஸிமம் லோக்கல் மினிமம் ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். இங்கே சைன் சேஞ்சஸே இல்லை. அப்போ கம்பல்சரியாக இந்த சம்முக்கு லோக்கல் எக்ஸ்ட்ரீமும் வர்றதுக்கு சான்ஸே இல்லை. ஸோ தேர் இஸ் நோ லோக்கல் எக்ஸ்ட்ரீமா. ஏன்னா சைன் சேஞ்சஸ் இருக்கணும்ல. கன்க்ளூஷன் கொடுத்துருங்க. நல்லா கவனிங்க. மோனோடானிசிட்டி இன்டர்வலை ஃபிக்ஸ் பண்ணிட்டோம் டேபிளில். இப்போ சைன் சேஞ்சஸ் இருக்கா பார்க்கணும். செகண்ட் கொஸ்டினுக்கு லோக்கல் எக்ஸ்ட்ரீமத்தையும் ஃபைன் பண்ண சொன்னாங்க. சைன் சேஞ்சஸ் இருந்தால் மட்டும்தான் லோக்கல் எக்ஸ்ட்ரீமம் நாம் ஃபைன் பண்ண முடியும். லோக்கல் எக்ஸ்ட்ரீமம் ப்ளஸ்லேருந்து மைனஸ்க்கோ மைனஸ்லேருந்து ப்ளஸ்க்கோ கன்வெர்ட் ஆனால் தான் லோக்கல் மேக்ஸிமம் லோக்கல் மினிமம் ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸோட சைன் சேம் சைனில் இருக்கிறதுனால கண்டிப்பாக
சைன் சேஞ்சஸ் கிடையாது. ஸோ தேர் இஸ் நோ லோக்கல் எக்ஸ்ட்ரீமா. ஓகேவா? ஸோ கன்க்ளூஷன் கொடுத்துடலாம். So now the conclusion, f dash of x is strictly decreasing on both the interval minus infinity comma 5 and 5 comma infinity. Two intervals லையுமே strictly decreasing ஆவே போயிட்டு இருக்கு. sign changes இங்கே கிடையாது. So f dash of x does not changes its sign. கண்டிப்பா அதோட sign அது change பண்ணிக்கவே இல்லைன்றதுனால sign changes இருந்தால் மட்டும்தான் அங்கே local extremum find ஆகும். ஒன்று local maximum local minimum நம்ம calculate பண்ண முடியும். இங்கே sign changes இல்லைன்றதுனால கண்டிப்பா there is no local extremum for the given following function. ஓகேவா? Thank you. So அதில் subdivision 3 பார்க்கலாமா? So exerciseல question number 2 subdivision 3. ஓகேவா? சொல்யூஷனில் given sum காப்பி பண்ணியாச்சு. sum என்னது? f of x is equal to e power x divided by 1 minus e power x. கண்டிப்பாக மோனோடானிசிட்டியோட இன்டர்வல்ஸை நம்ம ஃபைண்ட் பண்ணணும் அப்படின்னா கிரிட்டிக்கல் நம்பர் ஃபர்ஸ்ட் ஒன் நம்ம கால்குலேட் பண்ணணும். கிரிட்டிக்கல் நம்பருக்கு ஃபங்க்ஷனை ஒன் டைம் டிஃப்ரென்ஷியேட் பண்ணிக்கோங்க. f of x டிஃப்ரென்ஷியேட் பண்ணிங்கன்னா f dash of x equal to இது u by v. ஏன்னா e power x நியூமரேட்டர்லேயும் x பேஸ் பண்ண ஃபங்க்ஷன் இருக்குது, டினாமினேட்டர்லேயும் x பேஸ் பண்ண ஃபங்க்ஷன் இருக்குது. கண்டிப்பாக நம்ம u by v ஃபார்முலா தான் ட்ரை பண்ணணும். u by v டிஃப்ரென்ஷியேட் பண்ணிங்கன்னா ஃபார்முலா என்னது? டிவைடட் பை v ஸ்கொயர். ஃபஸ்ட்டு சம்லையும் சேம் ஃபார்முலா தான் யூஸ் பண்ணணும். டிவைடட் பை v ஸ்கொயர் இன்ட்டு v இன்ட்டு u டேஷ் மைனஸ் u இன்ட்டு v டேஷ். ஸோ நியூமரேட்டர் யூன்னு டினாமினேட்டர் vன்னு கன்சிடர் பண்ணி கம்பேர் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ அப்ளை பண்ணலாமா? ஃபார்முலாவில் f of x டிஃப்ரென்ஷியேட் பண்ணிங்கன்னா f dash of x ஸோ டிவைடட் பை v ஸ்கொயர். v பிளேஸில் என்ன இருக்குது? 1 மைனஸ் e பவர் x இருக்குது, த ஹோல் ஸ்கொயர். நியூமரேட்டரில் v அப்படியே வச்சுக்கணும், 1 மைனஸ் e பவர் x அப்படியே வச்சுக்கணும். யூவை டிஃபரன்ஷியேட் பண்ணணும், அதான் u டேஷ். u என்னது? e பவர் x. e பவர் x டிஃபரன்ஷியேட் பண்ணால் e பவர் x. ஃபார்முலாலேருந்து மைனஸ். ஓகேவா? இப்போ யூவை வச்சுக்கணும், u என்னது? e பவர் x வச்சுக்கலாம். v டேஷை டிஃபரன்ஷியேட், v டிஃபரன்ஷியேட் பண்ணணும். v என்னது? 1 மைனஸ் e பவர் x. 1 டிஃபரன்ஷியேட் பண்ணால் வேல்யூ 0. சம்மில் இருக்கிற மைனஸ் e பவர் x டிஃபரன்ஷியேட் பண்ணால் e பவர் x. ஓகேவா? தென் சிம்பிளிஃபை பண்ணிக்கோங்க. இன்டூ இ பவர் எக்ஸ் கொடுத்துட்டிங்கன்னா 1 இன்டூ இ பவர் எக்ஸ் மைனஸ் இ பவர் எக்ஸ் இன்டூ இ பவர் எக்ஸ் இ பவர் எக்ஸ் ஹோல் ஸ்கொயர் பவர் உள்ள வரப்போ இ பவர் 2x. ஓகேவா? ஸோ இதில் பார்த்தீங்கன்னா 0 மைனஸ் இ பவர் எக்ஸ் பார்த்தீங்கன்னா மைனஸ் தான் வரும், மைனஸ் இ பவர் எக்ஸ் வரும். மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ்ஸு இ பவர் எக்ஸ் இன்ட்டு இ பவர் எக்ஸ் இ பவர் 2x டிவைடட் பை 1 மைனஸ் இ பவர் எக்ஸ் த ஹோல் ஸ்கொயர். ஸோ ப்ளஸ் 2 e power 2x minus e power 2x ஆட் பண்ணும்போது கேன்சல் ஆகிடும். ரிமைனிங் டேர்ம் பார்த்தீங்கன்னா நியூமரேட்டரில் e power x divided by 1 minus e power x the whole square which is f dash of x value. கிளியரா? ஆக்சுவலாக கிரிட்டிக்கல் நம்பர் ஃபைண்ட் அவுட் பண்ணணும்னா ஃபார்முலா என்னது? f dash of x ஓட வேல்யூவை 0க்கு ஈக்குவேட் பண்ணுறீங்க. f dash of x equal to 0. 0க்கு ஈக்குவேட் பண்ணிங்கன்னா f dash of x ஓட ஆன்சர் என்னது? e power x divided by 1 minus e power x the whole square is equal to 0. ஓகேவா? டவுட் இல்லையே? ரைட். இப்போ நியூமரேட்டர் இண்டிவிஜுவலாக 0க்கு ஈக்குவேட் பண்ணி பாருங்களேன். ஏன்னா இது மாதிரி நியூமரேட்டர் அண்ட் டினாமினேட்டரில் வேல்யூஸ் இருக்கிறப்பெல்லாம் இண்டிவிஜுவலாக 0க்கு ஈக்குவேட் பண்ணி ஃபைண்ட் அவுட் பண்ணுங்கள். ஏன்னா கிரிட்டிக்கல் நம்பரோட கான்செப்டே என்னென்னா f dash of xோட வேல்யூ 0க்கு ஈக்குவேட் பண்ணுற நம்பரும் கிரிட்டிக்கல் நம்பர் தான். டினாமினேட்டரில் ஏதாவது சம் ஒன் வேல்யூ அப்ளை பண்ணுறப்ப டினாமினேட்டர் 0 ஆகி இந்த ஹோல் டேர்ம் இன்ஃபினிட்டிவாக கன்வெர்ட் ஆகிறப்போ கிரியேட் ஆகிற எந்த நம்பர் இன்ஃபினிட்டிவாக f dash of xை கன்வெர்ட் பண்ணுதோ அந்த நம்பரும் கிரிட்டிக்கல் நம்பர் தான். அதனால் கிரிட்டிக்கல் நம்பர் கால்குலேட் பண்ணுறப்போ மட்டும் நியூமரேட்டர் அண்ட் டினாமினேட்டர் இண்டிவிஜுவலாக 0க்கு ஈக்குவேட் பண்ணி பாருங்கள். So e power x is equal to 0. First one. e power x equal to 0 na e power x எப்போவுமே 0க்கு ஈக்குவலாக இருக்கிறதுக்கு சான்ஸே இல்லை. ஸோ அந்த டேர்ம் ஏன்னா e power லீஸ்ட் வேல்யூவே கண்டிப்பாக 1 தான் வரும். கரெக்டாக? எக்ஸ்பொனென்ஷியல் வேல்யூ இஸ் ஆல்வேஸ் பாசிட்டிவ் அண்ட் ஆல்சோ e power x ஓட வேல்யூ இன் ஆல் த பிளேசஸ் 0 வரதுக்கு சான்ஸே இல்லை. ஸோ அதை வேணால் நீங்கள் ஈக்குவேட் பண்ணி பாருங்களேன். e power x ஓட வேல்யூ நியூமரேட்டர் தனியாக 0க்கு ஈக்குவேட் பண்ணி பார்த்தா e power x is equal to 0 is not possible. is not possible. ஓகேவா? ஏன்னா எக்ஸ்பொனென்ஷியல் ஃபங்க்ஷனோட வேல்யூ எப்போவுமே 0க்கு ஈக்குவலாக வர்றதுக்கு சான்ஸே இல்லை. ஏன்னா அது அன்டிஃபைண்டாக தான் கன்வெர்ட் ஆகும். ஓகேவா? ஸோ நியூமரேட்டர் நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டோம். டினாமினேட்டர் பாருங்களேன். டினாமினேட்டர் 0க்கு ஈக்குவேட் பண்ணி பாருங்கள். 1 மைனஸ் இ பவர் எக்ஸ் த ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு 0னா 1 மைனஸ் இ பவர் எக்ஸ் ஏன்னா ஸ்கொயர் ரூட் எடுத்தோம்னா 1 மைனஸ் இ பவர் எக்ஸ் ஈக்குவல் டு 0. இந்த எக்ஸ் பிளேஸில் 0 கொடுத்து பாருங்களேன். எக்ஸ் பிளேஸில் 0 கொடுத்தோன்னா இ பவர் 0 வேல்யூ 1 ஆகிடும். when x is equal to 0 apply பண்ணி பார்த்தோம்னா 1 minus e power 0 1 minus e power 0 value 1 equal to 0. கரெக்டா? டினாமினேட்டரை 0வா கன்வெர்ட் பண்ணுற ஒன் ஆஃப் த வேல்யூவும் கிரிட்டிக்கல் நம்பர் தான்றாங்க. டினாமினேட்டர் ஆக்சுவலாக 0 ஆகுது பாருங்கள். 1 minus e power 0
e power 0 வேல்யூ 1 1 minus 1 0 ஆகிடும் டினாமினேட்டர் 0 ஆகும் எப்போ when x is equal to 0ல ஓகேவா ஸோ f dash of x does not exist at x is equal to 0 நான் x பிளேஸில் 0 அப்ளை பண்ணேன் அப்படின்னா e power 0 the whole termக்கு அப்ளை பண்ணி பாருங்க e power 0 1 தான் நியூமரேட்டர் ப்ராப்ளமில் டிவைடட் பை 1 minus e power 0 1 minus e power 0 வேல்யூ 1 1 minus 1 0 ஆகி டினாமினேட்டர் 0 ஆகும் டினாமினேட்டர் 0 ஆச்சுன்னா இன்ஃபினிட்டிவாக கன்வெர்ட் ஆகும் f dash of x இன்ஃபினிட்டிவாக கன்வெர்ட் ஆகும் f dash of x ஓட வேல்யூவை இன்ஃபினிட்டிவாக கன்வெர்ட் பண்ணுற நம்பரும் கிரிட்டிக்கல் நம்பர்ன்றாங்க f dash of x does not exist கன்வெர்ட் பண்ணுற ஒன் ஆஃப் த வேல்யூவும் கிரிட்டிக்கல் நம்பர் ஸோ இங்கே x is equal to 0 கண்டிப்பாக f dash of x அன்டிஃபைன்டு வேல்யூவாக கன்வெர்ட் பண்ணிட்டு இருக்கு ஸோ x is equal to 0 ஒன் ஆஃப் அ கிரிட்டிக்கல் நம்பர் ஸோ கிரிட்டிக்கல் நம்பரோட கான்செப்டே அதுதானே ஓகேவா ஸோ நல்லா கவனிங்க f dash of x ஓட வேல்யூவை does not exist கன்வெர்ட் பண்ணுற ஒன் ஆஃப் த நம்பரும் கிரிட்டிக்கல் நம்பர் தான் ஸோ therefore x is equal to 0 மட்டும் தான் பார்த்தீங்கன்னா இங்கே கிரிட்டிக்கல் நம்பராக கிரியேட் ஆகும் ஸோ x is equal to 0 is a critical number ஸோ ஒரே ஒரு கிரிட்டிக்கல் நம்பர் இருக்குது அப்படின்னா இதை யூஸ் பண்ணி நம்ம ஒரு ரியல் லைன் கன்சிடர் பண்ணிக்கலாம் we consider one of a real line or number line minus infinity to plus infinity எனக்கு கிடைச்சிருக்க ஒரே ஒரு கிரிட்டிக்கல் நம்பர் பார்த்தீங்கன்னா 0 ஓகேவா அதை ஃப்ளாட் பண்ணியாச்சு therefore interval செப்பரேட் பண்ணுங்க ஸோ intervals are minus infinity, 0 open interval minus infinity, 0 and 0 to infinity இப்போ எங்கிட்ட 2 intervals இருக்கா இந்த 2 intervalsலையும் நம்ம மோனோடானிசிட்டியை ஃபைண்ட் அவுட் பண்ணணும் மோனோடானிசிட்டியை ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு as usual ஒரு டேபிள் எடுத்து நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம் ஸோ ஒரு டேபிள் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியாச்சு ஃபர்ஸ்ட் ஒன் இன்டர்வல் நெக்ஸ்ட் ஒன் அந்த இன்டர்வல்லேருந்து நம்ம செலக்ட் பண்ணி அப்ளை பண்ணிக்க போகிற வேல்யூ எக்ஸுக்கு f dash of x ஓட வேல்யூ ஏன்னா f dash of xல அப்ளை பண்ணி தான் ஸ்ட்ரிக்ட்லி இன்க்ரீசிங்காக ஸ்ட்ரிக்ட்லி டிக்ரீசிங்காக நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும் அதனால் f dash of x ஓட வேல்யூவை காப்பி பண்ணிட்டேன் e power x ஓட பை 1 minus e power x the whole square அண்ட் நெக்ஸ்ட் ஒன் இதில் நம்ம எக்ஸோட வேல்யூ அப்ளை பண்ணி எனக்கு கிரியேட் ஆகிற சைன் ப்ளஸ் வந்தால் ப்ளஸ் மைனஸ் இருந்தால் மைனஸ் லெஸ் தென் 0 வந்ததுன்னா மைனஸ் கிரேட்டர் தென் 0 வந்ததுன்னா ப்ளஸ் லாஸ்ட் ஒன் மோனோடானிசிட்டி ஸ்ட்ரிக்ட்லி இன்க்ரீசிங்காக ஸ்ட்ரிக்ட்லி டிக்ரீசிங்கானு ஃபிக்ஸ் பண்ணுவோம் ஓகேவா மைனஸ் இன்ஃபினிட்டிக்கு 0க்கு இன்பிட்வீனில் ஒரு வேல்யூ சொல்லுங்கள் ஓப்பன் இன்டர்வலில் ஸோ -1 எடுத்துக்கலாம் எக்ஸ் பிளேஸில் -1 அப்ளை பண்ணுங்கள் f dash of -1 equal to e power -1 divided by 1 minus e power -1 the whole square கரெக்டா ஓகேவா ஆக்சுவலாக எக்ஸ்பொனன்ஷியல் வேல்யூ e வேல்யூவே ஒன் ஆஃப் த கான்ஸ்டன்ட் தான் 2.71 e பவர் -1 வேல்யூ பார்த்தீங்கன்னா 0.36 ஓகேவா இதில் ஜென்ரலான ஐடியாவை யூஸ் பண்ணுவோமே இப்போ நியூமரேட்டரில் e பவர் -1 e பவர் -1 0.36 0.36 பாசிட்டிவ் டிவைடட் பை டினாமினேட்டரில் இந்த ப்ராக்கெட்டில் என்ன டேர்ம் வந்தாலும் ஹோல் ஸ்கொயர் இருக்கிறதுனால ப்ளஸ் தானே வரும் ஏன்னா இதில் நம்ம வேல்யூ பார்க்க போகிறதில்ல சைன் தானே பார்க்க போகிறோம் ப்ளஸ் வருமா மைனஸ் வருமானு நல்லா கவனிங்க e பவர் -1 0.36 நியூமரேட்டரில் டினாமினேட்டர் யோசிங்க 1 மைனஸ் இங்கே என்ன வேல்யூ நீங்கள் வந்தாலும் இந்த ஹோல் ஸ்கொயர் இருக்கிறதுனால உள்ள பாசிட்டிவ் வந்தாலும் ஸ்கொயர் பண்ணுறப்ப பாசிட்டிவ் உள்ள நெகட்டிவ் வேல்யூ வந்தாலும் ஸ்கொயர் பண்ணுறப்ப பாசிட்டிவ் அப்போ டினாமினேட்டரில் என்ன வந்தாலும் ப்ராப்ளம் இல்லை ஏன்னா பாசிட்டிவ் தான் வரப்போகுது அப்போ நியூமரேட்டர் தான் ஃபிக்ஸ் பண்ண போகுது சைனை ப்ளஸ் வருமா மைனஸ் வருமானு நியூமரேட்டரில் e பவர் -1 வேல்யூ ப்ளஸ் தானே ஸோ ப்ளஸ் டிவைடட் பை ப்ளஸ்ங்கிறப்ப கண்டிப்பாக ப்ளஸ் தான் ஆன்சர் கம்ப்ளீட்டாக பாசிட்டிவ் சைன் தான் வரும் பாசிட்டிவ் சைனுங்கிறது கிரேட்டர் தென் 0 கரெக்டாக ஸோ சைன் ஆஃப் f dash of x பார்த்தீங்கன்னா சைன் ஆஃப் f dash of x ப்ளஸ் வந்தது f dash of x ஓட சைன் வந்து ப்ளஸ் தட் இஸ் கிரேட்டர் தென் 0 f dash of x ஓட வேல்யூ கிரேட்டர் தென் 0 தட் இஸ் ப்ளஸ் f dash of x ஓட வேல்யூ கிரேட்டர் தென் 0 வருது அப்படின்னா கண்டிப்பாக விச் இஸ் ஸ்ட்ரிக்ட்லி இன்க்ரீசிங் கரெக்டா ஸ்ட்ரிக்ட்லி இன்க்ரீசிங் ஆன் இன்டர்வல் கூட சொல்லிடலாம் -∞, 0 ஃபர்ஸ்ட் இன்டர்வல் நெக்ஸ்ட் ஒன் 0 to infinity ஒரு வேல்யூ சொல்லுங்கள் சிம்பிளாக 1 எடுத்துக்கலாமா ஸோ f dash of 1 equal to e power 1 e power 1 e தான் divided by 1 minus e power 1 the whole square as usual e value 2.17 பாசிட்டிவ் நியூமரேட்டர் பாசிட்டிவ் டினாமினேட்டரில் the whole square இருக்கிறதுனால ஃபஸ்ட்டு கான்செப்ட் தான் the whole square இருக்கிறதுனால கண்டிப்பாக டினாமினேட்டர் பாசிட்டிவில் தான் கிடச்சிட்டே இருக்கும் ஏன் ஹோல் ஸ்கொயர் இருக்கிறதுனால உள்ளுக்குள்ளே என்ன வேல்யூ வந்தாலும் ப்ளஸ் வேல்யூ வந்தாலும் ஹோல் ஸ்கொயருங்கிறப்போ ப்ளஸ் தான் நெகட்டிவ் வேல்யூ வந்தாலும் ஹோல் ஸ்கொயருங்கிறப்போ ப்ளஸ் தான் அப்போ நியூமரேட்டர் தான் டிசைட் பண்ண போகுது சைனை நியூமரேட்டர் e பவர் 1 தட் இஸ் e வேல்யூ 2.71 பாசிட்டிவ் ஸோ நியூமரேட்டர் பாசிட்டிவ் டினாமினேட்டர் இஸ் ஆல்வேஸ் பாசிட்டிவ் ஸோ ஆன்சர் பாசிட்டிவ்ங்கிறது கண்டிப்பாக கிரேட்டர் தென் 0 கரெக்டாக ஸோ சைன் பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ்னா கண்டிப்பாக ஸ்ட்ரிக்ட்லி
இன்க்ரீசிங். இப்போ செகண்ட் இன்டர்வலுக்கும் ஸ்ட்ரிக்ட்லி இன்க்ரீசிங் தான் கிரியேட் ஆகுது 0 to இன்ஃபினிட்டிவில். கரெக்டாக? ஸோ ஃபஸ்ட் கொஸ்டின் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஃபைண்ட் த மோனோடானிசிட்டி. எந்தெந்த இன்டர்வலில் மோனோடானிசிட்டியாக இருந்ததுன்னு. ஸ்ட்ரிக்ட்லி இன்க்ரீசிங் தான் ஃபஸ்ட் இன்டர்வல்லையும் செகண்ட் இன்டர்வல்லையும் ஸ்ட்ரிக்ட்லி இன்க்ரீசிங் தான். ஸோ த்ரூ அவுட் த இன்டர்வலில் சம் பார்த்திங்கன்னா இன்க்ரீசிங்காகவே தான் போயிட்டுருக்கு. இங்கே சைன் சேஞ்சஸ் இருக்கா? எஃப்டாஸில் சைன் சேஞ்சஸே இல்லை. ப்ளஸ்லேருந்து மைனஸ்க்கோ மைனஸ்லேருந்து ப்ளஸ்க்கோ மாறினா தான் செகண்ட் கொஸ்டின் லோக்கல் எக்ஸ்ட்ரீமுமே நாம் ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். இங்கே லோக்கல் எக்ஸ்ட்ரீமுமே கிடையாது. ஏன் சார் அப்படின்னா ப்ளஸ்லேருந்து மைனஸ்க்கோ மைனஸ்லேருந்து ப்ளஸ்க்கோ எஃப்டாஸ் ஆஃப் எக்ஸோட சைன் சேஞ்ச் ஆகணும். அப்போ தானே அது லோக்கல் மேக்ஸிமமாக லோக்கல் மினிமமாக நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும் கான்செப்ட் வைஸ். இங்கே த்ரூ அவுட் த இன்டர்வல் பாசிட்டிவாகவே இருக்குது. தட் இஸ் ஸ்ட்ரிக்ட்லி இன்க்ரீசிங். கிரேட்டர் தென் 0வாகவே இருக்கிறதுனால ஸ்ட்ரிக்ட்லி இன்க்ரீசிங்காகவே போயிட்டுருக்கு. ஸோ எஃப்டாஸ் ஆஃப் எக்ஸ் கண்டிப்பாக டஸ் நாட் சேஞ்சஸ் இட் சைன். அதோட சைனை சேஞ்ச் பண்ணாதனால தேர் இஸ் நோ லோக்கல் எக்ஸ்ட்ரீமா. அப்போ இந்த சம்முக்கும் லோக்கல் எக்ஸ்ட்ரீமம் கான்செப்டே கிடையாது. ஸோ தேர் இஸ் நோ லோக்கல் எக்ஸ்ட்ரீமா. இங்கே லோக்கல் எக்ஸ்ட்ரீமா நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண முடியாது. ஓகேவா? ஸோ now the conclusion f dash of x ஓட sign changes இங்கே இல்லைன்றதுனால f dash of x strictly increasing on minus infinity comma 0 and also 0 to infinity. So throughout the interval இந்த டூ இன்டர்வல்ஸ்லையுமே f dash ஓட sign சேஞ்சே ஆகலை. strictly increasingகாகவே போயிட்டு இருக்கிறதுனால f dash of x does not changes its sign. அதோட சைன் அது சேஞ்ச் பண்ணிக்கவே இல்லை. ஸோ சைன் சேஞ்சஸ் இருந்தால் தான் அங்கே லோக்கல் எக்ஸ்ட்ரீமும் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். சைன் சேஞ்சஸே இல்லைன்றதுனால கண்டிப்பாக அங்கே லோக்கல் எக்ஸ்ட்ரீமுமே கிடையாது. ஸோ தேர் இஸ் நோ லோக்கல் எக்ஸ்ட்ரீமா. ஓகேவா? தேங்க்யூ.